ஒரு கப் பாசிப்பருப்பு இருந்தால் போதும். கடைகளில் விற்கிற ரெடிமேட் குலோப் ஜாமுன் மிக்ஸை விட ஒரு சூப்பரான ஹெல்த்தி குலோப் ஜாமுன் வீட்லேயே செய்யலாம். ரெசிபியை பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வறுத்து கொடுங்க. பருப்பு வாசனை வர வரைக்கும் வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவின பருப்பில் ஒரு கப் பருப்புக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் தேவைப்பட்டால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. உங்களோட பருப்பு எந்த அளவுக்கு வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வெந்துட்டுருக்க டைமில் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அடிகனமான பேனில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 1.5லேருந்து 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி பிசு தன்மை வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. இதில் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக இந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் பருப்பு வெந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம பருப்பை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பருப்பு விழுத ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுங்க. நல்லா சாஃப்டான டோவாக இருக்கணும். நீங்கள் தண்ணியோட அளவு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மாவு லூஸ் ஆகிடும். இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக பிசைஞ்சதும் கையில் லைட்டாக ஆயில் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா பீசஸையும் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது அளவாக தண்ணி சேர்த்திங்கன்னா மட்டும்தான் மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாமல் உங்களுக்கு பிசைஞ்சு எடுக்க முடியும். இல்லைனா டோ ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகமான மைதா மாவு தேவைப்படும். எல்லா பீசஸும் ரெடி பண்ணதும் ஆயிலில் மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு பீஸாக இந்த மாதிரி கேப் விட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இல்லைனா வெளியில் கலர் மாறிடும், உள்ளர மாவு வேகாமல் இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததும் இதை திருப்பி போட்டுக்கலாம். இது இந்தளவுக்கு லைட் ப்ரௌனிஷாக கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்த எல்லா பீசஸையும் ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் இந்த மாதிரி லைனாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 மணி நேரம் இல்லைனா 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட ஜூஸி அண்ட் சாஃப்டான பாசிப்பருப்பு குலோப் ஜாமுன் ரெடி. இது மேலே கொஞ்சமாக சுகர் சிரப் ஊற்றி உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸை தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி ரெடி. ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்ததுன்னா இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் குலோப் ஜாமுன் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தால் கடைகளில் ரெடிமேட் மிக்ஸ் வாங்காமல் இந்த மாதிரி பாசிப்பருப்பு வச்சு வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சாஃப்ட் அண்ட் ஜூஸியான குலோப் ஜாமுனை நீங்களும் செய்யலாம். இதே போல் ஹெல்த்தி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.